பொன்னொரு விநாயகமே என் கண்ணே செஞ்சோற்று கடன் பசி என்று சொல்லும் பொழுது ருசி என்று அன்னம் கொடுத்தார். வயிறார அன்னம் கொடுத்து என்னை வளர்த்தார். என்னை பெற்றாலே என் தாய், அவளை விட என் நண்பன் எனக்கு தெய்வம், துரியோதனன் எனக்கு தெய்வம். மானத்தை காக்க ஆடை கொடுத்தார், உட்கொள்ள உணவு கொடுத்தார். நிற்கும் நில முதல் அருந்தும் நீர் வரை என் தம்பி துரியனுடைய சொத்து. எனக்கென்று ஒரு அரசு கொடுத்தார், எனக்கென்று ஒரு ராஜ்யத்தை கொடுத்தார். அதிலே வழிமகளை சுட்டி அனாதையாக வீதிகளே தீர்ந்தேன். ஆதரவு இல்லாமல் வில் பயிற்சியிலே பார்த்தான் துரியோதனன். அப்பொழுது என் நண்பனான் உயிர் ஒன்று உடல் இரண்டு. உயிர் ஒண்ணுதான் துரியோதனன், கர்ணன் உயிர் ஒண்ணுதான். நான் எப்பொழுது இறக்கிறேனோ அப்பவே அவன் இருந்ததுக்கு சமதான். அதுபோல நான் போரான் கண்டே செஞ்சோற்றை கடன் தீர்ப்பதற்காக போகிறேன். செய்த நன்றியை மறக்காம போயிட்டு கொன்றார்க்கு முய்வுண்டா முய்வில்லை. செய்த நன்றியை கொண்ட மகற்கு யார் ஒருத்தன் செய்த நன்றியை மறக்கிறோமோ அவன் நரகத்துக்கு தான் போய் சேருவான். அதுபோல் நன்றிக்காக என் உயிரையும் துச்சமாக இருக்கிறேன். ஏன் மௌனமா இருக்கிறேன்? வாய் திறவாய். என்று நாள் முதல் இன்று நாள் வரை இப்படி மௌனம் சாதிக்கிறாய் தெரியுமா கண்ணே? மௌனம் என்பது கூர்மையான ஆயுதத்தை விட கொள்ளாததான். மௌனம் மனிதனை கொண்டு விடுவான் நொடி நொடியா. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா அப்பவே சண்டை முடிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு பேசிக்கணும். சில வீட்டுங்கள்ல இருக்கும் 6 மாசம் ஆனாலும் திரும்பி கூட பார்க்காது. இந்த இத்தாவோட வாழ்ந்து விட எங்கன்னா போய் குடிச்சோத்துல வாழலாம்னு இருக்கும் மனம். நமக்கு சண்டை இல்லாத குடும்பத்தில் எங்கேயாவது சண்டை இல்லைன்னா சலிச்சு போயிடும் வாழ்க்கை. கணவன் மனைவி சண்டை போடணும். ஊழல் சண்டை, ஊழல் கோபம்னு ஒண்ணு இருக்கு. ஏதோ ஒண்ணு சண்டை முடிச்சுதான் அப்பவே பேசணும்.